Salt for Souls ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. Salt for Souls ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. Good morning to one and all. Empowering women is empowering humanity. First of all, Happy Women's Day to all. Today, we are celebrating the International Women's Day. I'm concluding my words expanding the word women. W for wonderful wife. O for outstanding friend. M for marvelous daughter. A for adorable sister. N for nurturing mother. Yes, that is woman. Have a wonderful Women's Day. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதகரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம். கர்த்தர் கடந்த வாரங்களில் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருப்பார், இனி மேலும் செய்வார். இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தர் நல்லவராயே இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? எப்படி மறக்க முடியும்? இந்த நாள் பெண்களின் நாள். இது உமன்ஸ் டேன்னு சொல்லி இந்த உலகமே செலிப்ரேட் பண்ற ஒரு நாளா இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் மனிதன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பரை உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளை தேவன் கொடுக்கிறார். அது யாரு? பெண்கள். ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? ஏன்னு சொன்னா அவங்க உதவி செய்யறதுன்னு சொல்றது ஒரு அடிமைத்தனம் இல்ல. சில காரியம் ஆம்பளைகளால செய்ய முடியாது, ஆண்களால் செய்ய முடியாது. சோ பெண்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு உதவும்படியாக. உதவி என்று சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்தோம்னு சொன்னா, எதையாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களால் செய்ய முடியலையா, பெண்கள் நாங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது இன்னும் சுலபமாக அந்த காரியத்தை செய்து முடித்து விட முடிகிறது. சோ பெண்கள் என்று சொல்லும் பொழுது விசேஷித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவங்க ஆம்பளைக்கு அடிமை இல்லை. இந்த உலகம் சில நேரத்துல பெண்களை ஒதுக்குவாங்க. இத பெண்களை செய்யக்கூடாது, இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, சில இடத்துல மூடிடுவாங்க பெண்களை, ஒரு போலுக்கு அடியில போயிட்டு வைக்கிற மாதிரி. அப்படி நாங்க இருக்கக்கூடாது. எங்கள் பெண்களை நாங்கள் கனப்படுத்த வேணும். அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம், உங்களோட சகோதரங்களா இருக்கலாம். ஆனா இந்த நாளில் நீங்க அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலைகளா இருக்கலாம். சில நேரம் நாமளே நாங்கள் காண மாட்டோம். பெண்கள் எவ்வளவு வேலை வீட்டில் செய்வார்கள் என்று சொல்லி, உடுப்பு துவைப்பார்கள், கிளீன் பண்ணுவார்கள், குக் பண்ணுவார்கள், சமைப்பார்கள். அநேக அவங்க பின்னால செய்யற வேலைகள் எல்லாம் நாங்க காண முடியாது. வீட்டுக்கு வர நேரம் நீட்டா எல்லாம் டிப்டாப்பா இருக்கும். அழுக்கு கண்டா தானே நாங்க எல்லாம் சொல்லுவோம் மெஸ்ஸியா இருக்குன்னு சொல்லி. ஏன் நாங்கள் சில நேரம் காணாமல் இருக்கிறோம்? ஆனால் பெண்கள் அதுக்கு பின்னால் போய் எல்லாத்தையும் அழகாக வச்சு, நீட்டாக வச்சு, ஆர்கனைஸ் பண்ணி, பிள்ளைகளை பார்த்து, கணவனை பார்த்து எல்லாம் செய்து முடித்து அவங்கள இந்த நாட்களில் அவங்க கவனிக்கிறாங்கல்ல. அநேக பெண்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மாறணும். ஹஸ்பண்ட்மார் கவனிக்கணும், மகன்மார் அம்மாவை பார்க்கணும், தங்கச்சிகளை பார்க்கணும். அதுக்கு தான் நாங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதனைக்குள்ளாக இந்த நேரத்திலே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை ஆராதனைக்குள்ளாக தேவ செய்தியினூடாக கர்த்தர் உங்களை சந்திப்பார். கண்டிப்பா கர்த்தர் தேவ செய்தியோடு உங்களோட பேசுவார். ஆமென். இந்த சேனலை பற்றி நீங்க சொல்லுங்க, உங்களோட உறவினர்கள்ட்ட சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். saltforsouls.com.au இதுதான் எங்களோட வெப்சைட். நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி இந்த சேனலை நீங்க அநேகருக்கு சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கும் பெற்றுக் கொடுக்கலாம். வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் என்னோடு இருப்பதினால்
இரட்டிப்பான நன்மைகளை தருபவரே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீரே. இரட்டிப்பான நன்மைகளை தருபவரே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீரே. திக்குப்படே அவர் எங்களோடு வராவிட்டால் ஒருபோதும் எங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை காண மாட்டோம். அவர் வந்து விட்டால் எல்லா சவாலையும் நாங்கள் சந்திக்கலாம். பிரியமானவர்களே, நீர் என்னோடு வராவிட்டால் எங்கேயும் நான் செல்ல மாட்டேன். நீர் என்னோடு வராவிட்டால் எங்கேயும் நான் செல்ல மாட்டேன். என் பலத்தால் முடியாதே, உம் ஆவியாலாகும். என் பலத்தால் முடியாதே, உம் ஆவியாலாகும். வெட்கப்படே தோல்வியடையேன், என் இயேசு என்னோடு இருப்பதினால். வெட்கப்படேன் தோல்வியடையேன், என் இயேசு என்னோடு இருப்பதினால். நாங்கள் அமைதியாய் இருந்தால் போதும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக செயல்படுவார். நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு குடை பிடிப்பார். அமைதியாய் நான் இருப்பேன், நீர் எனக்காய் யுத்தம் செய்வீர். அமைதியாய் நான் இருப்பேன், நீர் எனக்காய் யுத்தம் செய்வீர். ஒரு வழியாய் வந்தாலும் ஏழு வழியாய் துரத்திடுவீர். ஒரு வழியாய் வந்தாலும் ஏழு வழியாய் துரத்திடுவீர். வெட்கப்படேன் தோல்வியடையேன், என் இயேசு என்னோடு இருப்பதினால். வெட்கப்படேன் தோல்வியடையேன், என் இயேசு என்னோடு இருப்பதினால். வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் என்னோடு இருப்பதினால். வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் என்னோடு இருப்பதினால். இரட்டிப்பான நன்மைகளை தருபவரே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீரே.
for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சியோடு செய்து வருகிறார். அதே போல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார். சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் விமென்ஸ் டேயாக இருக்கிறது. ஸோ பெண்களின் தினம். இந்த நாள் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் பெண்களாக இருக்கிறோம். கர்த்தர் உடைய பார்வையிலே நாங்கள் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம். சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பலவீன பாத்திரமாக இருக்கிறேனே, அல்லது யாருடைய கண்களுக்கும் படாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேனே. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கி பெண்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்த ஒரு நபராக காணப்படுகிறீங்க. அநேக நேரங்களில் கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் பார்ப்போமானால் பெண்களை குறித்து தேவன் பேசுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அந்த வீட்டை உடைத்து போடுவாள். ஸோ நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறோம்? எங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது நாங்கள் போகும் இடங்களிலோ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக நாங்கள் காணப்படுகிறோமா? அல்லது எங்களுடைய அவசரத்தின் நிமித்தம்? ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்திலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் பார்த்தீர்களானால் புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து தேவன் பேசுகிறார். அந்த இடத்திலே நிதானமாய் நடந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தையிலே எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார். நாங்கள் ரொம்ப பேர் இன்னைக்கு நிதானம் இல்லாமல் காரியங்களிலே அவசரத்துடன் செயல்படுவதன் நிமித்தம் எங்களால் எதையுமே காண முடியாமல் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில தனிமை காணப்படலாம். ஒரு பெண்ணாக தனிமைப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு அடிமைத்தனமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லவென்றால் நீங்க நினைக்கலாம், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் சமுதாயத்துல என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து பிரகாசி, என் ஒளி உன் மீது வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கு இந்த நாளில் தேவனுடைய ஒளி உங்கள் மீது வருகிறது. நீங்கள் இவ்வளவு காலமும் பலவீனமாக காணப்பட்டீங்களா? இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கிறதே, எதையும் நான் செய்யும் காரியங்களில் தோல்வியை கண்டு கொண்டே வருகிறேனே என்று சொல்லி நீங்கள் உங்களையே மட்டமாக நினைத்து கொண்டு, உங்களையே நீங்கள் ஒரு எதுக்குமே தேவையற்றவள் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறீர்களா? ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வையிலே விசேஷித்தவளாக காணப்படுகிறாய். நீ என்னுடைய பார்வையிலே ரொம்ப அழகானவளாய் காணப்படுகிறாய். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பார்வைக்கு நீ ஒரு ரூபவதியாய் காணப்படுகிறாய். ரூபவதி என்று சொல்லும் பொழுது புறம்பான அலங்காரங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குணங்கள், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதாய் நாங்கள் வாழ வேண்டும். அதே போல நாங்கள் பார்க்கும் பொழுது நிதானமாய் நடக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் போகிற காரியங்கள் நிமித்தம், நாங்கள் போகிற எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்களின் நிமித்தம் எங்களுக்கு யாருமே இல்லையே, நான் தனிமைப்பட்டு விட்டேனே என்று சொல்லி எங்கள் காரியங்களை நாங்கள் நிதானமாய் கவனித்து பார்க்காமல் அவசரப்பட்டு முடிவுகளை, தீர்மானங்களை எடுக்கிறோம். அந்த தீர்மானங்களின் விபரீதங்களை அறியாமல் சில நேரங்களில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மற்றவர்களிடம் போயிட்டு சீக்கிரமாக எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறோம்.
ஆனால் அதன் கூடாக எங்களுக்கு எந்த ஒரு நியாயமோ எந்த ஒரு விடையுமோ எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் தேவனுடைய பார்வையில நாங்கள் நின்று தேவனுடைய பாதத்துல எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எங்களுடைய எல்லா வேதனைகளையும் நாங்கள் கொட்டும் பொழுது கர்த்தர் அந்த எல்லா கண்ணீர்களையும் துடைத்து உங்களை பலவானாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு சரியான உதாரணமாக எஸ்தர் காணப்படுகிறார். எஸ்தர் ராஜாத்தி முதலாக அவள் ராஜாத்தியாக இருக்கவில்லை, அவள் ராஜஸ்திரீயாக இருக்கவில்லை. அவள் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே தாய் தகப்பன் இல்லாமல் அவள் வளர்க்கப்பட்ட ஒரு மகளாக காணப்பட்டார். அந்த இடத்துல ஒரு ராஜ அரண்மனையிலே எஸ்தர் வாழவில்லை, ராஜ அரண்மனையிலே அவள் வளர்க்கப்படவும் இல்லை. அவள் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே அவள் வளர்க்கப்பட்டு வந்தாள். ஆனாலும் எல்லா விதத்திலும் அந்த வளர்ப்பு தந்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தாள். கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கையோடு கூட அவள் வாழ்ந்து வந்தாள். அதனை நாங்கள் பார்க்கிறோம். அதன் பிறகாக அவளுடைய திருமண வயது வரும் பொழுது அரண்மனைக்கு எல்லா பெண்களோடும் கூட அவளையும் அந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு போகிறாங்க. ஆனா அந்த அரண்மனையிலே அவள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். தேவ வசனத்திலே பார்த்தோமானால் ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லுகிறது, எஸ்தர் போகும் இடமெல்லாம் தயவு கிடைத்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்ணாக தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாளிலிருந்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவனுடைய தயவு உங்களை தொடரும். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே தயவு பெற்றவளாக கிருபை பெற்றவளாக நீங்க வாழ போறீங்க. உங்களோட விசுவாசம் உங்களுக்கு தேவனுடைய பார்வையிலே அவசியமாக இருக்கிறது. மரியாள் தேவனுடைய பாதத்திலே கிருபை பெற்றவளாக காணப்பட்டாள். அப்படி பார்க்கும் பொழுது எஸ்தர் போகும் இடமெல்லாம் தேவ தயவை பெற்றுக்கொண்டாள். அது மாத்திரமல்ல, அவளுக்கு விரோதமாக ஆமான் எழும்பின வேளையிலே, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் எழும்பின நேரத்திலே, சூழ்ச்சிகளை செய்த நேரத்திலே அவள் உடனடியாக போய் ஆமானுக்கு விரோதமாக பேசவும் இல்லை. தன் கணவரிடம் போய் உடனடியாக ஆமான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அவள் உடனடியாக செயல்படவில்லை. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே வசனத்திலே சொல்லுவது போல் அவள் நிதானமாய் ஆராய்ந்து நிதானமாய் காரியங்களை செய்து வந்தாள். என்ன செய்து வந்தால் தேவனுடைய வசனத்திலே எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் காண முடியும். எஸ்தர் அந்த இடத்திலே உபவாசத்தோடு கூட அவள் ஜெபங்களை ஏறெடுக்கிறாள். தேவனுடைய பாதத்திலே தேவனை நோக்கி அவள் பார்க்கிறாள். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் பெண்களாய் இருக்கிற நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம், தேவனுடைய பாதத்துல மரியாளை போல அமருகிறோம். அவருடைய வசனத்திலே அவர் என்னத்தை எங்களோடு கூட பேச விரும்புகிறார், என் பிரச்சனைக்கு என்னுடைய கேள்விக்கு தேவன் என்ன பதிலை எனக்கு தர விரும்புகிறார் என்று நாங்கள் அதை நிதானமாய் கவனிக்கிறோமா? அல்லது உடனடியாக தீர்மானங்களை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நடுவிலே நான் நிற்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலே நிற்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு தோல்வியிலே நான் நிற்கிறேனே, இதை போய் நான் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நிதானத்தை துளைத்து விட்டு நாங்கள் அவர்களிடம் போய் அவசரப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோமா? மனிதனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறோமா அல்லது தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறோமா? எஸ்தர் அந்த இடத்திலே தேவ ஆலோசனைக்காக காத்திருந்தாள். அவள் ஜெபிக்கும் பொழுது அவள் உபவாசத்தோடு கூட கரிசனையோடு கூட அவள் ஜெபித்தவளாய் காணப்பட்டாள். அதன் பிறகாக நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தா ராஜ அரண்மனையிலே சட்டம், அந்த சட்டத்திலே ராஜா அகஸ்வேரு ராஜா அமர்ந்திருக்கும் நேரத்தில் யாராவது சொல்லாம, அவர்கள் எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் அந்த இடத்திற்கு யாராவது ஒரு நபர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வந்தால் அந்த இடத்திற்கு அவர்களுக்கு அந்த இடத்துல முடிவு ரொம்பவும் விபரீதமாக இருக்கும். ஆனாலும் எஸ்தர் அதை குறித்து கவலைப்படவில்லை. எஸ்தர் அதை குறித்து அவள் ஒருபோதும் கவலைப்படவில்லை. தன் ஜனங்களுக்காக அவள் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவளாயிருந்தாள். விண்ணப்பம் பண்ணி அதன் பிறகாகத்தான் தேவனை முன்வைத்துவிட்டு அதன் பிறகாகத்தான் அரண்மனைக்குள்ளே அவள் கடந்து செல்லுகிறாள். எந்த ஒரு ராஜாவின் அழைப்பும் இல்லாமல் அவள் நம்பின ராஜாவாக இருந்தது இயேசு.
தேவனை நோக்கி அவள் பார்த்து அதன் பிறகாக ராஜாவிடத்திலே தன் கணவரை பார்க்கும்படியாக அரண்மனைக்குள்ளே போகிறாள். அந்த போகிற நேரத்தில் என்ன நடக்கிறது? ராஜாவின் பார்வையிலிருந்து எஸ்தர் ராஜஸ்திரீ அந்த இடத்திலே அவள் தயவை பெற்றுக்கொள்ளுகிறாள். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம். அவள் முதலாவதாக தேவனுக்கு இடத்தை கொடுத்தாள், மனுஷனுக்கு இடத்தை கொடுக்கவில்லை. மனுஷர்களுடைய ஆலோசனையை அவள் நோக்கி பார்க்கவில்லை. அல்லாவிட்டால் திடீரென்று போய் தன் கணவரிடம் எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் அந்த இடத்திலே அந்த தீர்வை பார்க்கவில்லை. அவள் முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுத்தாள். முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுத்து அதன் பிறகாக தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று ஆலோசனையுடன் கூட அவள் போய் அந்த இடத்திலே ராஜாவின் பார்வையிலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளுகிறார். ஸோ இந்த நாளில் தேவன் உங்களோட இதனூடாக என்ன பேசுகிறார்? எங்களுடைய வாழ்க்கையிலே முன்படியாக தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். ஸ்திரீகளாக இருக்கிற நாங்கள், நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சகோதரமாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராய் இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதிலும் அவசரப்படாமல் நிதானமாய் இருந்து தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் எல்லா தீர்மானங்களையும் தேவனிடத்தில் இருந்து ஆலோசனைகளை பெற்று நாங்கள் எடுப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போக முடியும் கர்த்தருக்குள். சில நேரத்தில் மனிதர்கள் மூலமாக அநேக பெயர்களை கொடுத்திருப்பார்கள், அநேக பட்டங்களை கொடுத்திருப்பார்கள். நீ இதற்கு தேவையற்றவள், நீ இப்படிப்பட்டவள் என்று உங்களை சமுதாயத்திலே ஒதுக்கி காணப்படலாம். நான் எதுக்குமே ஒரு செழிப்பானவள் அல்ல என்று நீங்களே அந்த மனிதர்கள் கொடுத்த அந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நொறுங்கின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லி என்ன இருக்கிறது என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வையிலே விசேஷித்தவளாய் காணப்படுகிறாய். ஆனபடியினாலே நீ எழுந்து புறப்படு, தேவ பார்வையிலே பலத்தை பெற்றுக்கொள், தேவ தயவை பெற்றுக்கொள். தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் உங்கள் வாழ்க்கைக்கு கடந்து வரும் பொழுது நீங்க என்ன நடக்க போகுது? நீங்க போகிற இடமெல்லாம் எஸ்தர் போகும் இடமெல்லாம் தயவை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் போகும் இடமெல்லாம் உங்கள் கணவருடைய பார்வையிலா இருக்கட்டும் அல்லது மற்றவர்களுடைய பார்வையிலா இருக்கட்டும், நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்திலே தயவை பெற்றுக்கொள்ளும் ஒரு நபராக நீங்கள் காணப்பட போகிறீங்க. நீங்க ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா மாற போறீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை அதே போல நீங்க போகும் இடமெல்லாம் நீங்கள் கட்டி எழுப்பி, மனிதர்களை கட்டி எழுப்பி ஒரு பலவானாய் மாற்றப்பட்டு கர்த்தருடைய பாதத்துல நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெண்ணாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் இந்த நாளில் இருந்து கொண்டு உங்களை நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கும் வண்ணமாக நாங்கள் இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா இவ்வளவு காலமாக தகப்பனே நான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு அற்பமாக எண்ணினேன் அப்பா, ஆனாலும் உம்முடைய பார்வையிலே நீர் நான் விலையேற பெற்றவள் என்று சொல்றீங்கப்பா. இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கர்த்தாவே ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் தொடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பனே தாயையும், ஒவ்வொரு மகள்கள் கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதரிகள் தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு மனைவிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இவர்கள் ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக நிதானத்தோடு நடந்து தகப்பனே, எல்லாவற்றிலும் தகப்பனே கவனமாய் நடந்து தேவனிடத்தில் இருந்து ஆலோசனை பெற்று தகப்பனே உமக்கு முதலிடத்தை கொடுத்து அவர்கள் தகப்பனே தேவனுடைய ஆலோசனை கூடாக கர்த்தாவே குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாக தேவன் இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேனப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே சோர்ந்து போயிருந்த இடங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இவர்கள் எழும்புவார்களாக. இந்த நாளில் இருந்து தேவனுடைய ஒளி இவர்கள் மீது வந்து தகப்பனே இவர்கள் போகும் இடமெல்லாம் ஒரு வெளிச்சமாய் காணப்படுவார்களாக. இவர்களுடைய குடும்பத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களா தகப்பனே, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறார்களா தகப்பனே, ஆனாலும்
ஜெபம் ஏசப்பா இந்த நாளிலே தகப்பன், நீங்க தகப்பனே இவர்களுடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நபர்களையும் நீங்க எழுப்பி தகப்பனே நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்களுடைய குடும்பத்திலே இவர்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் என்னோடு இருப்பதினால். வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் என்னோடு இருப்பதினால். இரட்டிப்பான நன்மைகளை தருபவரே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீரே. இரட்டிப்பான நன்மைகளை தருபவரே, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீரே. திக்கப்படே தோல்வியடையே, என் இயேசு என்னோடு இருப்பதினால். திக்கப்படே தோல்வியடையே, என் இயேசு என்னோடு இருப்பதினால். அவர் எங்களோடு வராவிட்டால் ஒருபோதும் எங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை காண மாட்டோம். அவர் வந்து விட்டால் எல்லா சவாலையும் நாங்கள் சந்திக்கலாம். பிரியமானவர்களே, நீர் என்னோடு வராவிட்டால் எங்கேயும் நான் செல்ல மாட்டேன். நீர் என்னோடு வராவிட்டால் எங்கேயும் நான் செல்ல மாட்டேன். என் பலத்தால் முடியாதே, உம் ஆவியாலாகும். என் பலத்தால் முடியாதே, உம் ஆவியாலாகும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.